இந்த 2025 நீங்களும் ஜிம்முக்கு வாங்க இது பண்ணுங்கன்னா எந்த ஒரு ஆக்டரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? என் தம்பி தான், சசி தான் பண்ணுவேன். இப்போ ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு. ஹாப்பி நியூ இயர்னு போட்டு இதை நான் சொன்னேன், இந்த போட்டோ எப்படா எடுத்தது அப்படின்னா, இல்லை இது அது அப்படின்னா, இந்த உடம்பு எடுத்து வா, இந்த வந்துடுறேன், நான் ரெடி ஆயிடுறேன், நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா. என் தம்பி சசிக்கு தான் சொல்லுவேன். அவர் தான் வந்து அளவோட சாப்பிடுவாரு, நான் அளவு இல்லாம சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, நான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு டயட்லாம் இருப்பேன். திடீர்னு பார்த்தா குண்டக்க மண்டக்க எனக்கு நான் மதுரைக்கு போனோம்னா சசி வீட்டுல இருந்தே எனக்கு சமையல் பண்ணி பிரியாணியா இருக்கட்டும், இட்லி எல்லாம் பார்த்தா 25-30 இட்லி எல்லாம் சாப்பிடுவோம். அந்த சூப் ஒண்ணு, 25 இட்லி சாப்பிடுவீங்களா? சூப் ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க. அதாவது சசியை விட அதிகமா நான் தான் சாப்பிடுவேன். ஆனா அவர் எப்பவுமே ஒரு அளவோட தான் இருப்பாரு. உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய தெரியும், அவன் நிறைய சாப்பிட்ற மாதிரி காட்டுவானதை சாப்பிட மாட்டான் சசி. அதனாலதான் அப்ப இருந்து அப்படியே இருக்கான். நான் வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஏறுவேன் இறங்குவேன். அவருக்கு எங்க போற இடத்துல எல்லாம் பாச மழை பொழியுது, எல்லாம் சாப்பாடை ஊட்டி விட்டுறாங்க, எடுத்து வந்து கொடுத்துறாங்க. ரொம்ப நல்லவன் சார். ஆமா நிச்சயமா ரொம்ப நல்லவன் சார். நான் பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு தங்கம். நாங்க மதுரைக்கு போயிருந்தோம். நான் அது எப்படி சொல்றது, நிறைய நடிகர்கள் வந்து இந்த பணம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவர் கொடுக்கும் போது எங்க எல்லா கேமரா ஆஃப் பண்ண சொன்னாரு. தெரியாது சார், ஆஃப் பண்ணு, கேமரா ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் காசு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் பண்ற உதவியெல்லாம் பல உதவி இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா அதான் சொல்லுவேன், அதுதான்டா அழகு, அதை தான் செய்யணும். என்னன்னா நான் செய்யறேன்னு நம்ம சொல்லி என்ன ஆகுது, ஒண்ணுமே இதாக போறது இல்லை சார். நீங்க ரொம்ப பார்த்து மிரட்சிப்பா என்னமா உடம்பு வச்சிருக்கான் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து மிரள்ற ஒரு ஹீரோனா யாரு? சூப்பரா மெயின்டைன், உடம்பு பக்காவா இருக்கு, அப்படியே கில்லர் பாடின்னு இல்ல, பட் பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. ராம் சரண் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு உடம்ப. சூர்யா சூர்யா ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு. ஏன்னா சூர்யாலாம் வந்து ஒவ்வொரு முறையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்ன கேட்டாலும் உடம்ப மாத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா. அவரை எனக்கு ரொம்ப. அப்புறம் நான் ரொம்ப ஆசைப்படுறது கீழே காட்டினேன் ப்ரூஸ்லி தான். உங்களுக்கு ஆசையா அந்த மாதிரி 6 பேக்லாம் வரணும்? வைப்பேன், இடையில ஒரு வாட்டி வச்சிருந்தேன். போட்டோ எடுத்தீங்களா? இப்ப வைப்பேன். எதுக்கு அதை எடுத்து போயிடுது, அது போடும் போது ஞாபகப்படுத்தணும்ல. ஒரு வாரம் வச்சிருந்தா பெரிய விஷயம். அது ரொம்ப தண்ணிலாம் கம்மியா குடிக்கணுமா? அது உடம்பே பயங்கரமா இதா. இப்ப அவருக்கு இருந்தது அப்படி இல்ல. அவரு ஒரிஜினலாவே அவர் உடம்பே அப்படிப்பட்ட உடம்பு. அதற்கான உழைப்பு அப்படி. நம்மளுங்க எதுக்கு நீ தண்ணி குடிக்காத, இதை குடிக்காத, அதை குடிக்காத, அப்படி கிடையாது. நீ ஒரிஜினலா உழைங்க. இப்ப காட்டுல வேலை பாக்குறான், அவங்க 6 பேக் இருக்கும் பயங்கரமா. 6 பேக் 12 பேக் இருக்குங்க. அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் தண்ணி குடிக்காம இது குடிக்காம அவன் அதே கஞ்சியை தான் குடிக்கிறான், அதே குள்ளதான் குடிக்கிறான். அவனுக்கு கிடைச்ச சிக்கன் மட்டன் சாப்பிடுறான். ஆனா வச்சிருக்கான்ல, அவன் அவ்வளவு உழைக்கிறான். இதெல்லாம் பாடல்கள் எல்லாம் ஒழிக்குமா பயங்கரமா? ஆமா, பாடல்கள் ஒழிக்கும். என்னப்பா எனக்கு உங்களோட பிளேலிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அதிகமா பார்த்தா ராஜா சார் சாங் வச்சு. ஜிம்லனா என்ன பாட்டு? ராஜா சார் சாங் வச்சிருப்பேன். எங்க டைரக்டர் இருக்காரு பாருங்க, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆமா, எங்க இருந்தாலும் எங்க டைரக்டர் இருப்பாரு. என்ன இந்த ரோப்லாம் எப்பா வச்சிருக்கோம்? ஏதாச்சும் ஹார்ட் ட்ரைனிங் அப்பமா எல்லா செட்டுமே இருக்கு, ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருக்கீங்களே. வாங்கி வைக்கிறதுல இல்ல ஒர்க் அவுட் பண்ண வாங்கி வச்சிருக்கீங்க அப்படி சொல்றேன்.